friends, welcome back to the channel. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோபி 65. இது நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பொரிச்சு வச்சாலும் டக்குன்னு பிளேட்ல காலி ஆயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இதை நீங்க வந்துட்டு ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், புலாவ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் அது வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது, நம்ம பொரிச்சு வைக்கிறப்பயே ஈஸியாக காலி ஆகிட்டே இருக்கும். இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு நான் அடுப்புல தண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க சால்ட் கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கரைஞ்சிரும்ல, அதனால. அதுக்கப்புறம் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம குட்டி குட்டி ஃப்ளாரெட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளோட காலிஃப்ளவர், அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட காலிஃப்ளவர் ஓரளவுக்கு ஒரு 80% கிட்ட நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா ஓரளவுக்கு வெந்துடும். அந்த பூச்சிலாம் இருந்தாலும் வெளியில் வந்துடும். அதுக்காக இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவரை நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக அப்படி எடுத்து வச்சிடலாம், தண்ணியெல்லாம் இல்லாமல். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் போல் கடலை மாவு அதை எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதையும் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதையும் எடுத்திருக்கேன். இதோட நான் இன்னைக்கு ரொம்ப குட்டி குட்டியாக துருவி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இஞ்சி பேஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஜிஞ்சர் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம இன்னைக்கு கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதில் இருக்க மாதிரி கலர் வரத்துக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு மீடியம் சைஸ்டு பேட்டர் அளவுக்கு பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. ரொம்ப வாட்டரி ஆயிடுச்சுன்னா காலிஃப்ளவரில் கோட்டே ஆகாது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு பெரிய லேயராக ஃபார்ம் ஆயிரும் காலிஃப்ளவர் மேலே, அதுவும் நல்லா இருக்காது. அதனால இப்போ நான் இதில் காமிச்சிருக்கேன்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட அந்த பேட்டர் இருக்குல்ல, மசாலா பேட்டர், அது வந்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா மேரினேட் ஆகட்டும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆக விட்டுருங்க. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானோன்னா நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளோட காலிஃப்ளவரை திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயில் ஒன்றா ட்ராப் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். போடும்போது மொத்தமாக அள்ளி போடாதீங்க, ஒன்றா ட்ராப் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக ஃப்ரை ஆகி வரும்.
ரொம்ப நிறையாவும் போட்டுறாதீங்க, குட்டி குட்டி பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும், அப்பதான் அது தனித்தனியா வரும். இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு கீழே செட்டில் ஆயிருக்கோம்ல, அதெல்லாம் இப்படி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டீங்கன்னா கீழே அடிப்பிடிக்காம இருக்கும். அதுக்கு தான் இப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா அதை திருப்பி ஃப்ரை ஆக விட்டுருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோபி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செய்கிறப்ப பிக்சர் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இது டேஸ்ட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபில உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.